இந்த சந்திப்பும் இங்கேயே நிகழட்டும் என்று நான் சொல்வதற்கு காரணம், ஏதாவது பதட்டமான செய்தி இருந்தால் மட்டுமே சந்திக்கும் இடமாக இது மாறிவிடக் கூடாது என்பதற்காக சந்தோஷமான சூழலில் இங்கே நாம் சந்திக்க வேண்டி வர வேண்டும் என்பதை மனதில் கொண்டு ஏற்பாடு செய்வது நிகழ்ச்சி. இது ரொம்ப சௌகரியமான ஹால்னு சொல்லிட முடியாது. ஆனால் எனக்கு நல்ல நினைவுகள் இங்கே இருக்கின்றன. திரு கேபி அவர்களை பார்ப்பதற்கு சந்திப்பதற்கு நான் புறப்பட்டு சென்றது இந்த அறையிலிருந்து தான், இந்த கதவு வழியாக தான். திரும்ப வந்து எனக்கு சான்ஸ் கிடைச்சிடும் போது என்னுடைய தாயிடம் சொன்னதும் இந்த வீட்டில் தான், நான் பரதம் பயந்தது இந்த வீட்டில் தான். இதை விற்க வேண்டி வரும் என்று உங்களிடம் சொன்னதும் இந்த இடத்தில் தான். இன்று அடுத்த படம் என்ன அடுத்தடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு அதிக படங்கள் போன வருடத்திற்கும் இந்த வருடத்திற்கும் வித்தியாசம் ஏற்படும் அளவுக்கு என்னுடைய சினிமா வாழ்க்கை செழிப்பாக இந்த இந்த இடத்தில் உங்களை சந்திக்க வேண்டியது ஒரு முக்கியமாக எனக்கு இது எனக்கு முக்கியம். Any questions? யூடியூப்ல மைக்கேல் மதன் காமராஜ் படத்தை ஒரு 61 பேர் டிஸ்லைக் பண்ணி அவங்கள ஒரு குழு கொண்டு போய் கொண்டாட முடிவு பண்ணிருக்கீங்க. ஆடியன்ஸ் டேஸ்ட் பத்தி ஒரு 61 பேர் வந்து யூடியூப்ல அப்லோட் ஆன மைக்கேல் மதன் காமராஜ் படத்தை டிஸ்லைக் பண்ணிருக்காங்க. அவங்கள போய் கொள்ளலாம் முடிவு பண்ணிருக்காங்க. ஆடியன்ஸ் டேஸ்ட் பத்தி, அதாவது குத்தமுறை கண்டுபிடிக்கணும்ன்றதுக்கே கேட்டு வராம இல்ல. நீங்க இந்த மைக்கேல் மதன காமராஜன் கதையை தயாரிப்பாளரே கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் பண்ணாரு. ஏன்னா தயாரிப்பாளரிடமே சென்று இது ஏன் சார் எடுக்கிறீங்க, கொஞ்சம் அந்த மாதிரி எடுக்கலாமே, அந்த அதற்கு முன்னால் அந்த படங்களை காட்டியது உண்டு. இந்த டிஸ்லைக் என்பது இல்லாமல் இருக்காது. எல்லோருக்கும் பிடித்த ஒரு படமாக அது மாறிவிட்டால் அது சர்வாதிகார படம். பிடிக்கலன்னா உதப்பேன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி அது வேண்டாம்னு தோணுது. அந்த 61 பேரையும் நம் படங்களை பிடிக்க வைப்பது என்னுடைய கடமை. அவங்களுக்கு 61 பேருடைய பேர் யாரும் பார்த்து வச்சுங்க, ஆள் யாரும் பார்த்து வச்சுங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல படம் எடுத்து கொடுத்துடலாம். நல்ல படத்தால நல்ல கலையால தான் அவங்களை அடிக்கணுமே தவிர வெறும் கையால அடிச்சு திருப்தி. இதை செய்யாமல் விட்டிருந்தால் என்று யோசித்து பாருங்க. அவருக்கு இந்த படத்தையும் காட்ட முடியல. அதில் அவர் நடிக்காமல் இருந்திருந்தால் எத்தனையோ படத்தில் நடிக்கல. ஆனா இந்த படத்தில் அவர் நடித்து விட்டு போயிருக்கிறார் என்பது வந்து எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆவணமாக அது மாறி இருக்கிறது. எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமான ஒரு ஆவணம். ஏன் இன்னும் சொல்ல போனா அந்த வீட்டுல ஒரு அம்மா தனியா உட்கார்ந்துருக்காங்க. அவங்க ஞாயிற்றுக்கிழமை போட்டு பார்க்க ஒரு படமாக இது மாறிடுது. சார் பாலச்சந்திர சாரும் கே விஸ்வநாத் சார் 2 பேரோட நடிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார் ஒரு ஃபீல்? நான் வந்து இவரோட ஒரு 3 படம் கே விஸ்வநாத் சாரோட அதுல ரொம்ப நெருங்கிட்டோம். பாலச்சந்திர சாரை கூட அது மாதிரி 10 மடங்கு 12 மடங்கு ஜாஸ்தி 36 படம் பண்ணியிருக்கேன். அதுல அந்த 36 படங்கிறது வந்து என் தகப்பனார் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களுடன் நான் செலவழித்த மனித நேரங்களை விட அதிக நேரம் திரு பாலச்சந்திரபுரத்துடன் அனந்தவர்களுடன் நான் கழித்த நேரங்கள். இவங்க தான் நிஜமாவே பெரியப்பா சித்தப்பான்னு சொன்னா இவங்க தான் எனக்கு. பாலச்சந்தர் சார் வந்து இதுக்கு நிறைய ஸ்பீச் சொல்லியிருக்காரு. இப்போ இருக்கிற டெக்னாலஜி வந்து நான் நிறைய கற்றுக்கணும் விரும்புகிறேன். இப்போ இந்த படத்தில் நீங்கள் உங்க டெக்னாலஜி பற்றி எதனா அவர் வந்து கவர்ந்தது எதனா சொல்லியிருக்காரு? நிறைய சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஏதோ எங்களை பார்த்து கற்றுக்காக நான் பெருமைப்பட்டுக்க முடியாது. நான் அவர் ஆரம்பத்திலிருந்து என்னுடைய ஆரம்பத்திலிருந்து பார்த்துருக்கேன். அப்போ அவர் வந்து எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ யார்கிட்ட கற்றுப்பாருன்னு சொல்லவே முடியாது. எங்க வாய்ப்பு கிடைக்கிறதோ அவர் திரைக்கதை எங்கிருந்து எடுக்கிறார் என்பதையும் சொல்ல முடியாது. அவர் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அவர் ஏதோ வேற எங்கேயோ வச்சிருக்கேன், நம்மளே பார்த்துட்டு பாரு, நம்மையும் கடந்து வச்சுட்டு இருக்காங்க. ஆனா காட்சியில பார்த்தா நம்ம சொன்ன ஒரு விஷயம் அவரை தாக்கி இருக்கும், சின்ன ஜோக்கா இருக்கும். அதை வச்சு ஒரு பெரிய திரைக்கதையை அவர் பின்னி எடுத்துருவாங்க. எல்லா டயத்திலையுமே அது இருக்கு. அந்த அச்சுறுத்தல் அச்சம் இருக்கிறது என்பதை விட அந்த உரிமை இருக்கிறது என்பது நமக்கு ஞாபகம். அது பயப்படணும் சொல்லிட்டு இருக்கிறது.
பேச்சு. நீங்க எல்லாம் கேர்ஃபுல்லா இல்லைன்னா பத்திரிகையில என்ன எழுதலாம்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு கிடைத்திருக்கும் இந்த சுதந்திரம் பல ஆண்டுகளாக பல பத்திரிகையாளர்களின் ஏன் உயிர் தியாகம் கூட செய்து உங்களுக்கு இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். ரமேஷ் அரவிந்த் வந்து அவருக்கும் தொழில் எனக்கு சரி பெரிய புது அனுபவமா இருக்காது ஒண்ணு. ஏன்னா நாங்கெல்லாம் அதை எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. கேவி அவர்களுடன் நாங்கள் பழகிவிட்டதாலோ எல்லாரும் வேலையும் செய்வோம். அதுல வந்து டிக்னிட்டி ஆஃப் லேபர், அது வந்து எந்த லேபர் செஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு டிகிரிட்டி உண்டு. ஒரு படத்தை உந்தி முன்னே தள்ளுவதற்கு யார் எந்த பாகத்தை பிடிக்கிறார்கள் என்பதை பொறுத்து இந்த தேர் நகர்த்த வேண்டும் என்பதுதான். அப்படி பார்க்கும்போது ரமேஷ் பல நேரங்களில் நான் எடுக்கும் சினிமாக்களில் இருந்திருக்கிறார். இன்னொரு பெரிய உதாரணம் சொல்லணும்னா குணா படத்தின் இயக்குனர் ஏற்கனவே எனது படத்தில் நான் இல்லாத படங்களை எல்லாம் இயக்கியவர் குணாவுக்கும் இயக்குனர். அதுக்கு பிறகு ஒரு கொஞ்சம் வருடங்களிலேயே மீண்டும் எனக்கு உதவி இயக்குனராக வருகிறார். அதுக்கு காரணம் என்னன்னா அவருக்கு மார்க்கெட்டை சரிஞ்சிருச்சுங்கிறது இல்லை, நான் அவருக்கு உதவி இயக்குனராக இருந்தேன் குணாவின் சொல்லியிருக்கேன். அதற்கு அவன் பரிமாற்றம் தான் அது ஒரு அது மாதிரி தான் நாங்கள் நான் வீட்டுக்கு ஃபோன் போட்டு விரும்பாண்டிக்கு கூப்பிட்டேன், வந்து பண்ணி கொடுத்தாரு, ஏராம் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் போய் படம் டைரக்ட் பண்ணாரு, வேஷம் கொடுத்தா வேஷம் நடிப்பாரு. இந்த சினிமா என்னுடைய இந்த அற்புத தொழிற்சாலையில் எந்த வேலை எடுத்தாலும் செய்ய தயாராக இருக்கும் ஒரு சிறிய கூட்டம். நல்ல உயர் பதவி எங்களுக்கு கிடைத்திருக்கிறது ஆரம்பத்திலிருந்தே என்பதுதான் எங்களுடைய பாக்கியம். இந்த தையம்ங்கிற ஆர்ட்ஸ் வந்து ஒரு பிரெஞ்சு ஃபோட்டோகிராஃபியில் தையம்ங்கிறது பிரெஞ்சு வார்த்தையா ஃபர்ஸ்ட் யோசிச்சு. இந்த தையம்ங்கிற வார்த்தை வந்து எப்படி இருக்குன்னா, இந்த ஆண்டாளுங்கிறத வந்து பிரெஞ்சு கவிஞர்கிட்ட இருந்து தான் நீங்க கத்துக்கிட்டீங்க. இந்த ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் எல்லாமே யாருடைய சொத்து என்பதை இதை குறிப்பிடுகிறது. தையம் என்னும் கலை 1000 வருடம். அப்ப பிரான்ஸ்ல இன்னும் சரிவர அரசு பரிபாலனம் நடக்க துவங்கி இருக்காரு. ரோமன் பிடியில் இருந்திருப்பார்கள் அவர்கள். சார் கமல் சார் தான் எங்களுக்கு சினிமா பக்கீர்சாமி கருத்து நீங்களே சென்சர் போர்டு சர்டிஃபிகேஷன் வந்துடலாமே சார் தலைவராக நீங்க பண்ணாதது கிடையாது. அதாவது பக்கீர்சாமி என்பவர் அவரு எங்களுக்கு என்ன நன்றி அவருக்கு அப்படின்னா, ஒன்று நேர்மையான ஒரு மனிதரை பற்றி சொல்ல மறந்துடுறோம். நம்ம வழக்கமாக நம்ம குற்றம் சாட்டும் பொழுது மட்டுமே இவருக்கு வாங்கிட்டாங்க அங்கே வாங்கிட்டாங்க குற்றம் சொல்வதற்கு மட்டுமே நாம் பத்திரிகையாளர்களை கூட்டி சொல்வதற்கு நல்லது செய்யறவங்களுக்கு அந்த வாய்ப்பு எப்போ நடக்காது. ஒரு 70 வயசுல தள்ளாடி இருக்கும்போது 80 வயசுல ஒரு ட்ரெயின் ஆகி சினிமானா என்னன்னு மறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஞாபகப்படுத்தும். பக்கீர்சாமி என்பவர் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்திருக்கும் பல சுதந்திரங்களுக்கும் பல நேர்மையான நியாயமான தீர்ப்புகளுக்கும் காரணமாக பின்னால் இந்த சூழ்நிலை தமிழ் சினிமாவுக்கு எப்படிப்பட்டது? இது ஆரோக்கியமானதல்ல என்பது அந்த குழுவிலேயே பலருக்கு தெரியும். அதை நான் புத்தி சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அந்த தொழில் நான் மிதமாக சம்பந்தப்பட்ட ஒரு பிரெஞ்சு டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தாங்க. அதுல பெரிய பேர் அனுபவம் உள்ளவர்களை கேட்டால் சிரித்துக் கொண்டு அதற்கு சரியான பதிலை சொல்லுவார்கள் என்பதுதான் என்னுடைய பதில். இதுல 5 ஹீரோயின் தான் டிவைட் பண்ணாதான் ஹீரோயின் இருக்காது. 5 ஹீரோயின் அற்புதமாக நடித்திருக்கிறார்கள். அதுல வந்து ஊர்வசி நடிக்கிறாருன்னு சொல்றது வந்து ஒரு புதிய அறிமுகமாக இருக்காது. நல்லா நடிக்கிறது மட்டும்தான் அவருடைய முதல் வேலை. இதுல நான் சொன்னது போல வாட் இஸ் நாட் தேர் இன் தி ஃபிலிம் சொல்லிட்டேன். வாட் இஸ் தேர் இன் தி ஃபிலிம் இஸ் எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட். அதாவது நான் நல்லா நடிச்சிருக்கேன்னு சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இல்லைங்க, அது ஒரு காலகட்டம். என் கூட நடித்த எல்லாருமே ஒரு டிரைவர் வேஷம் கூட இந்த படத்துல பிரபலமா இருக்குங்க என்று சொல்வது ஒட்டுமொத்த தொழில்நுட்ப வளர்ச்சியின் ஆதாரமாக சான்றாக மாறுகிறது. அது இந்த படத்தில் நிகழ்ந்ததாக நான் நினைக்கிறேன். தொடர்ந்து உங்களோட படங்கள் 3 படங்கள் அது முதல் படத்துக்கு செய்யும் போதுதான் அது சோதனை முயற்சியாக எனக்கு தோன்றியது. ஆனால்
ஏன்னா வெவ்வேறு காரணங்களுக்காக முதல் படம் வராமல் 2வது படம் தான் முதல்ல வருது. அப்படி பார்க்கும்போது எனக்கு முதல் 2 படங்களுக்கு மட்டும்தான் நான் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியும். விபரம் கொடுத்த நல்லா இருக்குங்கிற ஒரு எடுத்து வைத்த ஒரு பொறுப்பு எனக்கு இருந்தது. 3வது படம் அதுவாக நிகழ்ந்துவிட்டது. இனி வரும் படங்களும் அப்படித்தான் அவர் திறமை காரணமாக நிகழ்ந்து ஹிந்தி மூவி பிகே வந்து தமிழ்ல ரீமேக் சார் நடிக்கிறதா கேள்விப்பட்டேன். நானும் கேள்விப்பட்டேன். களரி இல்லையா, தையம் என்ற ஒரு 1000-1500 வருடங்களுக்கு முன்னால், அதாவது பிரெஞ்சுக்காரர்கள் சரியாக பிரெஞ்சு பேசுவதற்கு முன்னால் ஆட்டக்கலரின்னு அவங்க போட்டது காரணம் வந்து இதுல ஆட்டக்கலரிங்கிறது வந்து ஆலோசனை வழங்கி இருக்கிறார் ஜெயச்சந்திரன் என்பவர்கள். அற்புதமான நடன கலைஞர்கள் சில பேர் அது வேற யாரும் செய்ய முடியாது. அந்த மாதிரியான அதற்கான பயிற்சியே தனி அவர்கள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். பார்க்கும்போது உணர முடியும். ஃபாதர் அண்ட் டாட்டர் டீம்லாம் கேட்கும்போது பயங்கர ஆம்பிஷியஸா இருக்கு. ஸ்கோர் அது ப்ரொடக்ஷன் வேல்யூ ஃபுட்டேஜ் மேட்ச் பண்ணுவாங்கன்னா அது வேற ப்ரொடக்ஷன் வேல்யூ விட சில நேரம் நம்ம காந்தியை பார்க்கும்போது குயின் விக்டோரியாவை பார்க்கும்போது கிடைக்கிற சந்தோஷத்தை விட அதிக சந்தோஷம் கிடைக்கும். அவர் கையில் செங்கோலும் நெற்றியில் கோகினூர், நம் திருடிய கோகினூர் உயரத்தையும் வச்சுட்டு அவங்க உட்கார்ந்திருக்கும் போது அவங்கள பார்க்கும்போது இருக்கிற சந்தோஷத்தை விட பல்லாத இந்த கிழவனை பார்ப்பதில் ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது. கிளிமுக்கு ராஜாஜி ஒருத்தர் தலையில முடி இல்லாமல் கண்ணாடி போட்டுக்கொண்டு கைத்தடியுடன் வரும் ராஜாஜியை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கிறது. மூக்குப்படி போடும் அண்ணா அவர்கள் தமிழ் முழங்கும் போது அது பார்க்கும்போது அவங்களோட அழகான நடிகர்கள் எத்தனையோ பேர் இருந்தா கூட நமக்கு அதில் ஒரு சந்தோஷம் இருக்கிறது. ஆக பிரம்மாண்டம் என்பது வந்து அரங்க அமைப்புகளில் அதுவும் இருக்கு கொஞ்சம், பட் அது அல்ல. ஒரு பேர் உணர்வுங்கிறது வந்து ஒரு தேசத்துக்கே ஏற்படுத்திய அந்த உணர்வு. காந்தி நடந்து வருவதையும் போட்டுவிட்டு வைஷ்ணவ ஜனத்தோ அல்லது ரகுபதி ராகவராஜனை பார்த்தால் ஏற்படும் உணர்வு எந்த ரீகார்டிங்கும் எந்த சினிமா காட்சிக்கும் கிடைக்காத ஒரு என்னை பொறுத்தவரை இல்லவே இல்லை. எனக்கு அதை பார்த்தா வெறுப்பு தான் வருதுன்னு சொன்னவங்க இருக்காங்க. அதனால்தான் நான் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. வில்லு பாட்டு டைட்டில் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. வில்லு பாட்டு மிஸ்டர் சுப்பு ஆர்மோன் சாரோட ஒர்க் பண்ணிருக்கீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? சுப்பு ஆர்மோனத்தோட நான் பல இளைஞர்களுடன் வேலை செஞ்சிருக்கேன். அது ஒரு சுப்பு ஆர்மோனோட இந்த படத்துல நிறைய அந்த மாதிரி இளைஞர்கள் இருக்காங்க. இதுல இருக்கிறதுக்குள்ள மூத்தவர் கேவி விஸ்வநாத், கே பாலச்சந்திரன் அவர்கள், இவர்களே நம்மளோட மூத்தவர்கள். ஆனா அவர்கள் சொல்லும் கதைகள் கேட்பதற்கு அவர் ஒரு பெரும் கூட்டத்தை ஒரு 3 மணி நேரம் போவது தெரியாமல் இருந்து கேட்க வைக்கக்கூடிய திறமை உள்ளவர் இந்த வயது. ரொம்ப அற்புதமாக இருந்தது. வெவ்வேறு கட்டங்களில் இன்றைய தொழில்நுட்பம் இந்த மாதிரி இல்லைங்க. முதல்ல நான் பாடும்போது இருந்த தொழில்நுட்பம் ஏன் இளையராஜா அவர்களே ஒளிப்பதிவு செய்யும் முறையும் இன்று அவர் ஒளிப்பதிவு செய்யும் முறையும் வேறாக மாறி இருக்கிறது. ஸோ ஒரு பாட்டை இன்று ஒளிப்பதிவின் போது பாடுபவன் மிக தனிமையாக செய்ய வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. முன்பு ஒரு குழு இருக்கும், பாட்டை உடனே கேட்டலாம், உடனே அது என்ன நல்லதா கெட்டதான்னு முடிவு பண்ண முடியும். இப்ப நான் பாடிட்டு வரும்போது முழு அதிருப்தியுடன் தான் வெளியே வர முடியும். ஏன்னா நம்ம குரல் மட்டும் கேட்கும், ஒரு பீட்டு வச்சிருப்பாங்க. அதற்கு பிறகு அந்த மியூசிக் டைரக்டர் அதை அழகுபடுத்திக்கிட்டே வருவாரு. அப்படி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 5-6 படிமங்களாக நான் இதை பார்க்கிறேன். சார், adding to that, ஒரு baritone singing and hit singing வரைக்கும் 2 octave cover பண்ற ஒரே singer தெரிஞ்சுங்களா? How do you different epiglottis அவருக்கு? அது நீங்க பார்க்க வேண்டிய ஒருத்தர் 3 octave பண்றவர் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் எனக்கு இசை கொஞ்ச நாள் கற்றுக்களும் கொடுக்கும் அகௌரவத்தை தனக்கு ஏற்படுத்தி கொண்டவர் திரு பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள். இன்றைய தேதியில் 80 தாண்டி அவர் 3 octave சர்வசாதாரணமாக பாடக்கூடியவர். வியப்பு, எங்களால் முடியாது, அதையும் சொல்லணும். என்னால் முடியுங்கிறத நீங்க சொல்லிருக்கீங்க. அதுக்கும் காரணம் வராமல் இருக்கலாம்.
டிடிஎச் பயன்படுத்தி வெளியாகும் அப்படிங்கிற கருத்து வெளியிட்டாங்க. ஆனா இப்போ வந்து அந்த மாதிரி விமர்சனங்கள் இல்லை. ஏன்னா எந்த பதறாங்க. புது முயற்சிகள் வரும்போது இது இருக்கிறது போயிடும், இந்த கண்ணும் போய்விடும் என்று பார்க்கணும். இப்ப நான் வந்து அரங்கேற்றத்தில் நடிக்கும் போது என்ன இந்த கேள்வி கேட்டா சொல்ல முடியுமா? நல்ல நடிகராக வருவேன் சத்தியமா போதும். ஆனா ஆசை தாங்க ஐயா, நீங்க விட்டீங்கன்னா நான் வருவேன் சொல்ல முடியாது. தொடர்ந்து உங்க பேர்ல ஒரு அஃபிஷியல் ஃபேஸ்புக் பேஜ் தான் இருக்கு. நீங்க ட்விட்டர் அக்கௌண்ட் கம்மியாக தொடர்ந்துருக்காங்க, என்ன மெதா இருக்கு? அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செய்வாங்க, சில பேர் செய்ய மாட்டாங்க. ஜெயகாந்தன் அவர்கள் வந்து தொடர்ந்து சொல்றதை எழுதவில்லை. ஏன்னு கேட்டா வள்ளுவனை கேட்காத கேள்வி என்னிடமே கேட்டிருக்கேன். 1330 அவர் எழுதிட்டு முடிச்சுட்டாரு, அதோட போதுமே. அது மாதிரி நானும் முடிச்சுட்டேன், அந்த மாதிரி நான் எழுதல. சார் இந்த படத்துல கடவுள் சம்பந்தம் ஏதாவது விஷயம் இருக்கு? கடவுள் இல்லாம உண்டா? அவன் படத்தில் நாயகன். அவர் நாயகன் டயலாக் சொன்னார். இருக்கலாம், பாருங்க. எல்லாத்தையும் குட்டையும் போட்டு உடைக்கணும் நடத்தீங்கன்னா ஒரு பாடல் பிக் பேங் தியரி பத்தி அவ்வளவு சுலபமா அது பாடல்லே இருக்கு. நீங்க அடிக்கடி பார்க்கலாம். அதை நாங்கள் முடிஞ்ச வரலாம் பாப்புலரைஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். அந்த பாடல் பலருக்கும் பிடித்த பாடலாக இருக்கிறது. அதனால அதை பத்தி எங்க கேட்காம விட்டுருவாங்கள, நானு கேட்காட்டும். அந்த கூட்டத்தில் போட்டோ எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு கவிஞனாக நான் அதை விட்டுறாதீங்க, அந்த வரையை படிக்கணும்னு சொல்ல கடமைப்பட்டு தான் அதை நம்ம இசை வெளியீடு விழா வரும்போது அதை பத்தி பேசலாம். சார் ஜிப்ரான் உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு, எந்த விஷயம் சார்? அவர் தொழில் முனைப்பு, ஃபோக்கஸ் ஆனது. அது ஒரு பிரீஃபிங் கொடுத்தோம்னா அது தலையாய கடமையாக எடுத்துக்கொண்டு செய்யும் விஷயம். தான் ஒரு பகுதிதான் இந்த சினிமா என்பதை தெளிவாக புரிந்துள்ளவர். நான் தான் சினிமா எனும் என்னை போலவே சினிமாவின் ஒரு பகுதிதான் நாம். வெல்லப் போவது கடைசியாக சினிமா தான் என்பதை தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளாமல் தன் கலையை முன்னிலைப்படுத்திக் கொள்ளும் இளம் கலை. நிறைய பேர் இருக்காங்க. என் படத்தை பிடிச்சவங்களே சின்ன சின்ன வேஷங்கள் நடித்தவர்கள் அவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தால் கதில் இருக்காங்க. பார்வதியை நடித்திருக்காங்க. பெரிய வேஷம்னு சொல்ல முடியாது, சின்ன வேஷம்னு சொல்லிட முடியாது. அவங்களுடைய பூர்வசியை சொல்ல முடியாது. ஆண்ட்ரியாவே உங்களுக்கு இதுவரை பார்க்காத ஒரு ஆண்ட்ரியா. பூஜா குமார நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துருக்கீங்க. பூசா ஒரு பையன் அஸ்வின் ஒருத்தர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இதுவரை நடித்ததே கிடையாது. அவர் டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இங்கிலாந்துல போய் படிக்க போயிருந்தவர். அவர் ஒரு பாத்திரம் செய்திருக்கிறார். எல்லாம் மிக வித்தியாசமா என்னுடைய மகனாக நடிக்கிறார். 1990s வந்து ரஜினி சாரோட கலந்து நிறைய படம் நடிச்சிருக்கீங்க. ஆனா இப்போ இருக்கக்கூடிய கட்டத்துல வந்து ரஜினி சார் நமக்கு கொஸ்டின் கேட்கறது அவர் டேரக்ட் பண்ண மாட்டாரு. பட் உங்களால வந்து எல்லாமே பண்ண முடியும். நீங்க வந்து ரஜினி சார் அப்ரோச் பண்ணி ஒரு படம் எடுக்கிறீங்க. தேவைப்பட்ட எடுத்துக்க மாட்டோமா? நாங்க இதுதான் செய்வோம். நாங்க ஆனா ஏன் இணைந்து நடிக்க இல்லை என்பதை வந்து எம்ஜிஆர் சிவாஜி கிட்ட கூட இத்தனை முறை கேட்டிருக்க மாட்டாங்க. அதை நாங்க மனசுல வச்சுக்கிறோம். சார் விஸ்வரூபம் வந்து 63 ஒளிப்பதிவு பண்ணியிருந்தீங்க. இந்த படம் என்ன மாதிரியான ஒளி? 5.1 எந்த படத்துக்கு. ஆனா இதுல இசை வந்து இதுல பல்கேரியாவில் ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருக்கு, சோஃபியா ஆர்கெஸ்ட்ரா. ஏன்னா அது தேவையா இருந்தது. படத்துக்கு என்ன தேவையோ அது ரொம்ப சிறப்பாக செய்திருக்காங்க. கிட்டத்தட்ட 96 ஆர்கெஸ்ட்ரா போயிட்டு கொண்டு வேலை வாங்கியிருக்காங்க. சொல்ல முடியாது. ஹைமெட்டுன்னு ஒரு படம் வந்தது, எனக்கு ரொம்ப பிடித்த படம். 8 மணி நேரம் ஓடும்.
அது ரசனைப்படுத்துறது வியாபாரம் என்று வந்து விட்டால் இப்பொழுதெல்லாம் பஸ் பிடிக்க போகணும், அதுக்கப்புறம் போய் சில விஷயங்கள் டாஸ்மாக் கடை பிடிக்குவாங்க, இவ்வளவுதான் இருக்கு. அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நம்ம படத்தின் அளவை குறைக்க வேணும். இப்பவும் எப்படி அது உங்க கண்ணோட்டம் தான். தமிழ் சினிமால உங்களுக்கு புரியாத ஒரு விஷயம் தான் எதுன்னு சொல்ல புரியல. இது வரைக்கும் தமிழ் சினிமால எனக்கு ஒரு விஷயம் இந்த வரைக்கும் புரியல அப்படின்னு சொன்னா பல விஷயங்கள் ஒற்றுமையாக ஏன் நாம் இருக்க முடியாது என்பதுதான் எனக்கு புரியாத ஒரு விஷயமா இருக்கிறது. சின்ன விஷயம் அது கூட்டு முயற்சி இல்லாமல் உலகமே கிடையாது. யுத்தத்தினால் சாதிக்கப்பட்டது எதுவுமே கிடையாது. அது அமெரிக்காவே உணர்ந்து தன்னுடைய மிரட்டல் ஆயுதங்களை எல்லாம் எடுத்து மடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒற்றுமை என்பது ஏன் இன்னும் நமக்கு வரமாட்டேங்கிறது? கலைஞர்களை விட்டு விடுங்க, அவர்கள் உதவிப்பட்டார்கள். வியாபாரிகள் மத்தியில் கூட ஒத்துமை வர மாட்டேன் என்பதுதான் வியப்பான ஒரு தமிழ் சினிமாவில் படைப்பாளிக்கு சுதந்திரத்துக்கு இடையூறா பல்வேறு அமைப்புகள் அதை நான் எதை குறித்து சொல்ல முடியல, அதனால இதை கோர்ட்டுக்கு போறாங்க. இது சரியா? அல்ல, அது தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லைங்க. நான் அமெரிக்காவோட பேசிட்டு இருந்தேன். அவர் நம்ம சொல்லி நம்மள மாதிரி அழுகிறதுல ரொம்ப நான் கொஞ்சம் ஜாஸ்தி சொல்லி கற்றுக்கிறேன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு தான் அங்கே நடக்குது. சும்மா ஒரு கலந்துரையாடல் பண்ணா அதுக்கு கேஸ் போட்டு 6 பேர் இருக்காங்க. அதுல 2-3 கெட்ட வார்த்தைகள் சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கேஸ் போட்டிருக்காங்க. நடிகைகள்லாம் உட்காந்துருக்காங்க. அது இருக்கு. அவங்களுக்கு என்னன்னா பஸ்ஸில் டிக்கெட் வாங்காம எப்படியாவது கொஞ்சம் தூரம் அடுத்த ஸ்டாப் வர போய் இறங்கிடுங்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நியாயமான கோபங்கள் அணுகுமுறை இதுவெல்லாம் நேரம் வந்து பார்த்து படத்தையே எடுக்காம மாற்ற முடியும். நான் ஒரு உதாரணம் சொல்றேங்க. திரு காந்தியின் கொள்ளு பேரன் அவர்கள் நான் ஏறான் எடுக்கிறேன்னு தெரிஞ்சதும் சந்திக்க வாய்ப்பு நான் உடனே சரி பார்க்கணும். அவர் வந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கு உங்களுடைய உள்ள வாங்கன்னு கேட்கிறேன். இல்ல நான் இங்க இருக்க பேசிட்டு போறேன். எவ்வளவு தூரத்தில் இருக்கு உங்க படம்? இல்ல இன்னும் ஆரம்பிக்கல ஷூட்டிங். அப்ப உள்ள வரேன் வந்தாரு. அது சொல்லிட்டு உள்ள வந்ததும் தயவு செய்து இந்த படத்தை எடுக்காங்க. நீங்க நாத்துராம் கோட்ஸை வேஷம் தானே போடுறீங்க அப்படின்னாரு. இல்லை நீங்க எப்படி அதை அப்படி முடிவு பண்ணீங்கன்னு இல்ல ரசிகன் நாங்க. இந்த அப்படி உங்களுக்கு அந்த எண்ணம் இருந்தால் நான் கூட ஒரு டெய்லி ஒரு 5 மணி நேரம் இந்த கொடுத்ததை பத்தி சொல்றேன். வேற ஒண்ணும் இல்லை. இந்த படத்தை நீங்க எடுக்கிறத கைவிட்டுருவீங்கிறது என்னுடைய நம்பிக்கை அப்படின்னு வந்து பேசுறாரு. என் கண் கலங்கி விட்டது. நான் சொன்னேன் எனக்கு 1 மணி நேரம் டைம் கொடுங்க. இந்த படத்தை ஏன் எடுத்தே ஆக வேண்டும் என்பதற்கு நீங்கள் எனக்கு வக்காலத்து வாங்குவீங்கன்னு சொன்னேன். அவர் நம்பிக்கை இல்லாமல் தான் என்னுடன் வந்து டின்னர் சாப்பிட்டாரு, பேசிக்கணும். அதற்கு பிறகு அதுவரை இல்லாத ஒரு காட்சியை நான் நினைத்தேன். அந்த படத்துல காந்தியின் கொள்ளு பேரனே அதில் அந்த கதையில் நடிப்பதாக சேர்த்தேன். அதுக்கு அவரும் ஒத்துக்கிட்டு வந்து இங்க நடிச்சு கொடுத்துட்டு வந்தாங்க. சோ ஒரு படத்துக்கான கருத்து வேறுபாடு வரும்போது இவ்வளவு நெருக்கி வந்து எங்களுடைய பேச முடியும். நியாயமான முறையில் பேசினால் நேர்மையான ஒரு காந்திய வழின்னு சொல்லல. நான் இது அவர் வழி, அது காந்தி வழியில். அவரும் காந்தி தான். நான் கூட அவர் நேர வழியில வந்தார். ஆனா அது நேரமா வந்து பேசி தீர்த்து கொடுக்கும் போது ஒருவேளை அவர் நான் நிஜமாவே அப்படி ஒரு கருத்துடைய படம் எடுப்பதாக இருந்தால் அந்த 6 மணி நேரம் அவர் முடிச்சிருந்தா ஒருவேளை அவர் கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவ்வளவு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. மனிதர்கள் ஒருவருடன் கோர்ட்ல போய் எதையும் சாதிச்சிட முடியாதுங்கிறதுக்கு எனக்கு பல உதாரணங்கள் இருக்கிறது. எங்க வீட்டுல கிட்டத்தட்ட ஒரு 10-15 வக்கீல்கள் இருக்கிறார்கள். இவ்வளவு நாளில் உலக நாயகர்களுக்கு என்ன தெரியாது? இன்னும் கொஞ்ச நாள்ல சரியா உடம்ப பார்த்துக்கிறேன்னா கண்ணு தெரியாது. நடிகர்களை இயக்கும் தன்மை வேண்டும். இதெல்லாம் இல்லாம அதெல்லாம் ஒரு வருஷத்துல ஒரு ஷார்ட் பிலிம் வந்து நினைக்க முடியாது. ஏன்னா பாலச்சந்தர் அவர்களும் நாம ஜீனியஸ் என்று சொல்லி போட்டும் கலைஞர்கள் எல்லாம் அப்படி வந்தார்களா என்பதை பார்க்க வேண்டும். அதாவது எந்த பள்ளிக்கூடத்துக்கும் போலயே அவங்க அடையார் இன்ஸ்டியூட்டுக்கும் போகல, பூனா இன்ஸ்டியூட்டுக்கும் போகல. ஆனா இன்னைக்கு இயக்குனர் சிகரமா இருந்துட்டு தானே போனாரு அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்லுகிறேன், அவர் கிட்டத்தட்ட 20 வருடம் நாடகம் அனுபவம். சினிமா உலகத்துக்கு முன்னாடி சின்ன பையன்ல நாடகம் எழுதியிருக்காரு. ஒரு காட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதை விமர்சகனாகவும் ஒரு படைப்பாளியாகவும் இருந்து செய்து பார்த்தவர்கள். 64 அவருடைய அரங்கேற்றம் சினிமாவில் நிகழ்ந்தது. அதுக்கு முன்னாடியே 6 வருஷம் மதிப்பிற்குரிய டைரக்டரா அவர்
நாடக உலகில் இருந்திருக்கிறார். அதற்கு பிறகு 2 படம் கதாசிரியராக இருந்திருக்கிறார். அதற்கு பிறகு ஒரு படம் எடுத்திருக்கிறார். அப்போ அதெல்லாம் அவர் தான் முழுமை பெற்று விட்டுறதாக உணரவில்லை. பாலச்சந்தர் அவர்கள் முழு நிலவாக பிரகாசிக்க ஆரம்பித்தது எனக்கு தெரிந்தவரை வெள்ளி விழா காயத்தின் போதுதான் ஆரம்பமாக இருக்குன்னு சொல்லணும். அது ஒரு ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு அப்புறம் அந்த நிலவின் முழு ஒளி தமிழகத்தில் பட ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் நான் அவரிடம் போய் வேலைக்கு சேர்ந்தது என்னுடைய பெரும் அதிர்ஷ்டமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அரங்கேற்றத்திலிருந்து அவர்களுடைய வாழ்க்கையும் தமிழ் சினிமாவும் மாறியது என்பதுதான். இவ்வளவு பேக்ரவுண்ட் வேண்டி இருக்கு. ஒரு டைரக்டர் இவ்வளவு பலமான டைரக்டர் கிடைக்கிறது. நீங்க பாரதி ராஜாவுக்கும் அது பிறந்தான். யாரையும் அவர் கத்துக்கல. மணிரத்னம் சொல்லுவார், நான் எந்த டைரக்டரையும் அசிஸ்டண்டா வேலை செஞ்சது இல்லைன்னு. அது அப்படி வேணா இருக்கலாமே தவிர, ஆனால் யாரிடத்திலும் நான் பயிரவில்லை, கற்றுக்கொள்ளவில்லை, பார்த்து தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அது போய் அவர் சொல்ல மாட்டார். அதை ஏனால் நீங்கள் இருக்கும் இந்த அரங்கத்தில் அவர் பல வெளிநாட்டு சினிமாக்களை பார்த்து கற்றுக்கொண்டிருக்கிறார். எங்களிடத்தில் நாம் பல எழுத்தாளர்களிடம், திரைக்கதாசிரியர்களிடம் அதையே இப்படி எழுதுறீங்கன்னு பென்சில் பேக்கெட்டில் வச்சுட்டு நோட்ஸ் எடுத்துட்டு போய் வீட்டில் திரைக்கதை எழுதியிருக்கிறார். பாரதி ராஜாவுக்கு தன் திரைக்கதையை படித்து காட்டியிருக்கிறார். இது மாதிரிலாம் பல வாய்ப்புகள் வந்திருக்கணும். ஸோ எல்லாருமே மணிரத்னம் பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஜஸ்ட் ஆன் மணிரத்னம்னு ஒரு எஸ்ஏ மேன் நினைச்சுக்கிறாங்க அந்த வாழ்க்கையை. அது அல்ல. கமலஹாசன் டைரக்டர் ஆவதற்கு காலதாமதமானாலும் சரியான நேரத்தில் வந்திருப்பதாகத்தான் எனக்கு தோன்றியது. எனக்கு என் அறிவுக்கு 25 வருட அனுபவம் தேவைப்பட்டது. டைரக்டர் ஆவதற்கு முன்னால் 25 வருடங்கள் தேவைப்பட்டன. எனக்கு அது வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபுல் கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. 5 வருடத்தில் அதை செய்து விடலாம் என்று நம்புவதே பெரிய விஷயம். இதை ஏன் இவ்வளவு நேரம் எடுத்துட்டு சொல்றேன்னா, எனக்கு நல்ல டைரக்டர்கள் வந்து வாய்க்க வேண்டும் ஃபியூச்சர்ல. So what is your worry about? So you talked about the new restrictions imposed by the Film Certification Board. What is your worry about these new restrictions? It is again becoming a censor board. They are supposed to be a certification board. We had brought it down to that after a lot of argument, logical argument. Now one gentleman who's also known to me, he comes and makes it, reverts its position back to being a censor board. They are giving you a list of dialogue that should not take place in this. You cannot talk like this in times of the web world. It's interlaced world. You cannot stop anything. It's going to get more and more free. I don't think these people have seen Netflix or any of those things. So that cinema has changed. It's totally different. And it's unfair to curb cinema. You are stopping Indian cinema from becoming international. And expletives are the rights of a writer in cinema. சார் சினிமாவிலேயே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஏஜ் நீங்கள் சொல்றீங்க இந்த மாதிரி இவங்க கொண்டாந்துருக்காங்க நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன். பட் சோஷியல் சைட்ஸில் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல பெரிய ஆளுங்க இருக்குன்னு பார்த்தாங்க. நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து படத்தோட அதிகமாக இருக்கும். அதில் வர டைலாக்ஸ் வந்து இட் இஸ் வேர்ஸ் தென் வாட் இஸ் சீன் இன் தி சினிமா. அதை பற்றி ஏன் யாரும் கேட்க மாட்டாங்க? யாரும் அதை பற்றி இது ஒரு குழந்தைத்தனமான விஷயங்கள். இது ஒரு சர்ச்சு, கோவில் பூசாரிகள், பண்டாரங்கள் செய்யும் வேலை இது. அதை வந்து இந்த காலத்தில் செய்ய முடியாது. ஒரு காலத்தில் இட்டாலியில சர்ச்சு பாதிரியார்கள் தான் சென்சார் போர்டு நடத்திட்டு இருந்தாங்க. மணி அடிச்சாங்கன்னா அந்த காட்சியை நீக்கினாங்க. படமாக கூட வந்தது. அப்படியெல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் நடக்காது. நடக்கக்கூடாது என்பது ஒரு உண்மை, நடக்காது என்பதும் ஒரு உண்மை. சார், ஒரு திரைப்படம் முழுமையோட வந்து சென்சார் போர்டு ஓகே சொன்னதுக்கு அப்புறம் சில இயக்குநர்கள் அந்த படத்தை வந்து அனுமதிக்கல அப்படின்னா அதை நீங்க எதிர்க்கிறீங்களா? வரவேற்கிறீங்களா? அவங்களுடைய கருத்து படம் பார்த்து சொல்லுங்க. படம் பார்க்கறதுக்கு முன்னாடி சொல்றது வியாபாரம் தான் நான் நினைக்கிறேன். அது என்ன வியாபாரம்? எங்கிட்ட இருந்து காசு வாங்கினா, வெளியில இருந்து வாங்கினா, வாங்காமலே இருந்தாலும் அது ஒரு விதமான வியாபாரம். நீங்க நேர்மையான ஆளா இருந்தா படம் பார்த்து விட்டு சொல்லுங்க. படம் பார்ப்பதற்கு முன்னாலேயே இப்படி நான் படம் பார்த்தேன், எனக்கு பிடிக்கல, போட்டு காட்டுறதுலாம் இனிமேல் பண்ணக்கூடாதுங்கிறது நண்பர்கள் மூலமாக நான் புரிந்து கொண்டேன். சார், எத்தனை லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகுது சார்? உத்தம வெல்லம் எத்தனை லாங்குவேஜ்ல ரிலீஸ்? ஹிந்தியில போல ஏன்னா அது ரைட்ஸ் எங்கிட்ட தான் இருக்கு. தெலுங்கு, மலையாளத்தில் எப்பவும் போல ரிலீஸ் ஆகும், கர்நாடகத்தில் ரிலீஸ் ஆகும். நன்றி.